हेलो फ्रेंड्स வெல்கம் டு டெல்லு ஸ்டோரீஸ். தும் தேனா சாத் மேரா சீரியல் வாய்ஸ் ஓவர் வீடியோக்கு உங்கள் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறேன். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். எபிசோட் ஸ்டார்டிங்கில் கோர்ட் ரூம் சீன் தான் காட்டுறாங்க. இன்றைக்கி அப்ராஜிதாவோட லைஃப்பில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான நாள். பிகாஸ் இவ்வளோ நாள் அவளுக்கு நடந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் இப்போ தான் எல்லாத்த முன்னாடி சொல்ல போகிறா. யோசிச்சுட்டு நின்றுருக்கும்போது அவளோட லாயர் அப்ராஜிதா கிட்ட சொல்கிறாங்க, நீ இப்போ பேசலைன்னா உன்னோட ஹஸ்பண்ட் லலித் முன்னாடி மாதிரியே ஜட்ஜ் சார் கொண்டு எல்லாத்தையும் ஏமாத்திடுவாங்க. அப்புறம் உனக்கு டிவோர்ஸ் கிடைக்காமையே போயிடும். அதனால நீ பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஜிதாவும் பேச ஆரம்பிக்கிறா. இவ்வளோ நாள் ஃபேமிலியோட ரெஸ்பெக்ட்காக சைலண்ட்டாக இருந்தேன். நீங்கள் கேட்டிங்களே என்கிட்ட இவ்வளோ பொறுமை இருக்குது அப்படின்னு. அழுது அழுது என் கண்ணில் இப்போ கண்ணீரே இல்லை, ரொம்ப அழுதுட்டேனா அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்ராஜிதாவோட இந்த இந்த பேச்செல்லாம் கேட்டு கோர்ட்டில் எல்லோரும் கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் அவள் மேலே நடந்த ஃபிசிக்கல் அப்யூஸ் பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறா. லலித் அவள் மேலே எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறான்னு எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. முதல்ல லலித் என்ன சொல்லியிருந்தாங்கிறதும் சொல்கிறா. முதல்ல நீ உன்னோட அம்மா வீட்டில் பேர்டனாக இருந்த, இப்போது ஹஸ்பண்ட் வீட்டில் பேர்டனாக இருக்க, நீ இந்த பூமிக்கே பேர்டன் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு அவன் அடிச்சிருக்கான். ஸோ அதை சொல்கிறான். இதை கேட்ட உடனே லலித் என்ன சொல்கிறான்னா, இல்லை அப்படிலாம் இல்லை, ஆக்சிடென்டலாக ஒரே ஒரு டைம் நான் கை வச்சுட்டேன், அது நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு லலித் சொல்லிகிட்ருக்கான். ஒரே ஒரு டைம் கை வச்சதுக்கு பெரிய பனிஷ்மெண்ட்டா அப்படின்ட்டு லலித் கேட்குறான். சொல்கிறா, வெளியில் யாரோ அன்னோன் பர்சன் மேலே கை வச்சுருந்தா ப்ளீஸ் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா? இவரோட ஒய்ஃபாக இருந்தால் எப்போ வேணாலும் இவர் அடிக்கலாமா? மட்டும் இல்லை, இவர் கட்டியிருந்த சாரியை கூட கொளுத்திட்டாரு அப்படின்ட்டு அப்ராஜிதா ஜட்ஜ் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ லலித் என்ன சொல்லுவான்னா, இல்லை அவள் எல்லாமே தப்பாக புரிஞ்சுக்கிறா, நான் சாரியை வேணுன்னு எல்லாம் கொளுத்தலை, அது ஆக்சிடென்டலாக கையில் இருந்து விளக்கு ஸ்லிப் ஆகி அவளோட சாரி மேலே விழுந்துருச்சு அப்படின்ட்டு லலித் சொல்லுவான். இப்போ என்ன பண்ணனா, அவன் எல்லாமே ஆக்சிடென்டல்மா, தெரியாமல் ஒரு டைம் அடிச்சிட்டேன், அது பெரிய மிஸ்டேக் அப்படிமா, சாரி கொளுத்திட்டாரு அப்படின்ட்டு அப்ராஜிதா சொன்னால் அதுவும் ஆக்சிடென்டலாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அதனால அப்ராஜிதா கேட்பா, எல்லாமே ஆக்சிடென்டலாக கைப்பற்றுச்சு, ஆக்சிடென்டலாக விளக்கு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்கள் சைடு இருந்து தான் ப்ராப்ளம் வருதே லலித் அப்படின்ட்டு இவ கேட்பா. என்கிட்ட இருந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வரலையே அப்படின்ட்டு அவ சொல்லுவா. அப்புறம் ஜட்ஜ் பார்த்துட்டு அப்ராஜிதா சொல்லவா, இவருக்கு வெளியில் போயிட்டு நான் ஒர்க் பண்ணுறது கூட பிடிக்கல, அவங்க ஈவில் ஐ என் மேலே படுன்னு சொல்கிறாரு. உண்மை என்னென்னா இவரோட ஈவில் ஐ தான் என் மேலே பட்டுட்ருக்கு. அண்ட் நான் இன்கேஸ் ஒர்க்கு போயிட்டு நான் ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணிட்டா இவர் பண்ணுற டார்ச்சரெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது இவருக்கு பயம். அதனால தான் வெளியில் போகவும் விட மாட்டேன்ட்டாரு அப்படின்னு சொல்லுவா. அப்ராஜிதா லைன் பை லைனாக சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னோட ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ண நான் ஒரு விவிங் காம்படிஷனில் ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போது அந்த மெஷினை லலித் உடச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் அந்த காம்படிஷனில் வின் பண்ணக்கூடாதுன்னு என்னோடய கையை அவரோட கால் வச்சு நல்லா மிதிச்சிட்டாரு. அண்டு ஈவன் கஷ்டப்பட்டு நான் அந்த சாரியை டிசைன் பண்ணேன், கடைசியில் அந்த சாரியை கூட திருடிட்டாரு இப்படின்னு இவன் லைனாக சொல்லும்போது லலித் இது எல்லாத்தையும் டினை பண்ணிகிட்ருக்கான். லலித்தோட அப்போசிஷன் லாயர் அங்கே வராரு. அவர் அப்ராஜிதாவை கார்னர் பண்ண பார்க்குறாரு. அவர் கேட்குறாரு, நீங்கள் இவ்வளோ அக்யூசேஷன்ஸ் லைன் பை லைன் வைக்கிறீங்களே, இது எல்லாத்துக்கும் ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? 4 years டார்ச்சர் நடந்துச்சுன்னு சொல்கிறீங்க, அதுக்கு விட்னஸ் இருக்காங்களா? நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி கிட்ட சொல்லியிருக்கீங்களா? யாராக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்த ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்கல்ல, நீங்கள் சொன்னீங்களா அப்படின்ட்டு லைனாக அவர் கேட்குறாரு. அப்ராஜிதா சொல்கிறா, இல்லை சார், நான் 4 years தான் நான் எதுவுமே சொல்லலை என் ஃபேமிலி கிட்ட. ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு லலிதா எப்போவாவது மாறிடுவாருன்னு சொல்லிட்டு. அண்ட் என்னோட அம்மா அப்பா ஒரி பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் பிரச்சனை இப்போ தலைக்கு மேலே போயிடுச்சு, நான் இப்போது இண்டோருக்கே வந்துட்டேன் அப்படின்ட்டு அவ சொல்லுவா. தென் அந்த அப்போசிஷன் லாயர் என்ன கேட்பாங்கன்னா, உங்கள் கூட நடந்த எல்லா இன்சிடெண்ட்க்கும் ஒரே ஒரு விட்னஸ் நீங்கள் மட்டும்தான் கரெக்டா அப்படின்ட்டு கேட்பாரு. தென் அப்ராஜிதா சொல்லுவா, அவள் ஆக்சுவலி யோசிப்பா. அப்போது
ரக்ஷித் ஞாபகம் வரும். இல்ல ஒரு விட்னஸ் இருக்கு சார். அவர் வந்து மிஸ்டர் ரக்ஷித் பரத்வாஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்னோட பாஸ் அப்படின்னு சொல்லுவா. அவரு என்னோட ஹேண்ட்ஸ் வந்து அடிபட்டிருந்தப்போ பார்த்துருக்காரு அப்படின்ட்டு அவ சொல்லுவா. ரக்ஷித் நேம் அபராஜிதா சொன்னோடனே அந்த அப்போசிஷன் லாயர் வந்து, அபராஜிதா ஜி, நான் தப்பாக சொல்லலைன்னா இந்த ரக்ஷித் பரத்வாஜ் அவர் கூட தானே உங்களுக்கு அஃபேர் போயிட்டுருக்கு அப்படின்றவாரு. ஆஃபீஸ் சீன் காட்டுறாங்க. ரக்ஷித் அண்ட் டுபேஜி பேசிட்டு இருக்க மாதிரி. ரக்ஷித் சொல்றான், லலித் இன்னைக்கு கோர்ட்ல நல்லா அவனோட ஃபுல் ஆக்டிங் காட்டியிருப்பான். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க டுபேஜி, இன்னைக்கு அபராஜிதாவுக்கு டே ஆஃப் கொடுத்துருங்க. என்னோட மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் கேன்சல். இன்னைக்கு அபராஜிதாவோட கோர்ட் ஹியரிங் இருக்கு. நர்வஸாக இருப்பா, டென்ஷனில் இருப்பாள்ல. நான் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன். கோர்ட்டுக்கு போனால் அவளுக்கு கொஞ்சம் தைரியம் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஷித் வந்து இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருப்பான். டுபேஜியும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிருப்பாரா. நீங்கள் ஏன் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? சாரி சார், ஆக்சுவலி உங்களுக்கு டென்ஷனாக இருக்குல்ல, அதனால எனக்கும் டென்ஷனாக இருக்குன்னு டுபேஜி சொல்கிறாரு. டெலிபதி அப்படின்ட்டு சொல்கிறாரு. இது பண்ணுங்க, அந்த டெலிபதி வச்சு டென்ஷனை தூரம் துரத்துங்கன்ட்டு ரக்ஷித் சொல்கிறான். எனக்கு தெரியணும் இந்த எந்த சாமி கிட்ட இன்ஸ்டண்ட்டாக சர்வீஸ் இருக்குது, எந்த சாமி கிட்ட வேண்டுனா இம்மீடியட்டாக அந்த விஷயம் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தூபேஜி கிட்ட கேட்குறான் ரக்ஷித். சாமியெல்லாம் பிஸியாக இருப்பாங்க சார், இது எதுவும் ஆன்லைன் டெலிவரி இல்லையே, நினச்ச உடனே கிடைக்கிறதுக்கு. ரக்ஷித் கேட்குறான், அப்போ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. டுபேஜி சொல்கிறாரு, சார் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்களோ அதான் பெஸ்ட். நீங்கள் மனசில் இருந்து அபராஜிதாக்கு நல்லது நினைக்கிறீங்க அண்ட் நீங்கள் ஹெல்ப்பும் பண்ணுறீங்க. என்ன நடந்தாலும் நல்லதாகவே நடக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு டுபேஜி சொல்கிறாரு. இல்லை, லலித் லாயர் அபராஜிதாவுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்குது ரக்ஷித் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது அபராஜிதா லாயர் வந்து, நீங்கள் ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பாக இருக்குன்னு சொல்லும்போது, நான் உண்மையை தான் மேம் பேசுகிறேன், உண்மை கசப்பாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி எல்லா ஒய்ஃபும் புவர் ஹார்ட் ஒர்க்கிங் ஹஸ்பண்டை விட்டுட்டு டிவோர்ஸ் வாங்கி மேன் பின்னாடி போனால் இந்த கண்ட்ரியில் மேரேஜுங்கிற பாண்ட் என்ன ஆகிறது? ஜட்ஜ் சார், நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. எந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பு 7 ஜென்மம் இருக்குன்னு சொல்கிறோமோ அந்த பாண்ட் ஒரு 7 டிஃபிகல்ட்டிஸ் கூட தாங்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஜட்ஜ் சார் உங்ககிட்ட நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த டிவோர்ஸ் அப்ளிகேஷனை இம்மீடியட்டாக டிஸ்மிஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி லலித் லாயர் சொல்கிறாங்க. அபராஜிதா லாயர் சொல்கிறாங்க, உங்கள் ஹிந்தி ரொம்ப பியூராக தான் இருக்குது, ஆனால் உங்கள் தாட்ஸ் டர்ட்டியாக இருக்குது. கோர்ட்டில் எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வேணும், இந்த மாதிரி அன்இமேஜினரி ஸ்டோரிஸ் கிடையாது, எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு எவிடன்ஸ் தானே வேணும், ப்ரூஃப் தானே வேணும், இதோ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து காட்டுவார். அபராஜிதாக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தப்போ அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ இமீடியட்டாக ரக்ஷித் அதை பார்க்காம ஹஸ்பண்ட்ங்கிறதுல சைன் போட்டிருப்பான். ஸோ அந்த டாக்குமெண்ட் எடுத்து காட்டி, பாருங்கள் இவர் எங்கே சைன் போட்டிருக்காருன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு, தென் இவங்க லலித் வந்து அபராஜிதாவை பார்க்க போனப்போ ரக்ஷித் வந்து அடிச்சிருக்காரு. எவ்வளோ ப்ரூஃப் உங்களுக்கு வேணும் மித்தாலி ஜி, சொல்லுங்க அப்படின்ட்டு இவர் கேட்பாரு. மித்தாலி கேட்பாங்க, அப்போ யாருக்காவது ஹெல்ப் பண்ணால் அது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னா சொல்லுவீங்களா நீங்கள் அப்படின்ட்டு. தென் நான் லலித் லாயர் கேட்பாரு, ஓகே அப்படி இல்லைன்னா எனக்கு புரிய வைங்க, ரக்ஷித் ஏன் அபராஜிதாவுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கேட்பாரு. ரக்ஷித் வீட்டை காட்டுவாங்க. அங்கே ரக்ஷித்தோட அம்மா அண்ட் அப்பா வந்து அபராஜிதா வீட்டுக்கு போய் மேரேஜ் ப்ரப்போசல் பேசலான்ட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்க அப்பா கேட்பாரு, இந்த மாதிரி ரக்ஷித் கிட்ட சொல்லாமல் நம்ம டெசிஷன் எடுக்கக்கூடாதுல்ல, ஒன்ஸ் சொல்லிடலாம் அப்படின்ட்டு. இல்லை, எவ்வளோ டைம் கொடுக்கறது, நம்ம சொல்லிகிட்டே இருக்க முடியாது, நம்ம போகலாம், அவனுக்கு தான் பிடிச்சிருக்குல்ல அபராஜிதாவை, நம்மளே பேச போகலாம் அப்படின்ட்டு கிளம்புவாங்க. அப்போது ஷீலா அங்கே வருவாங்க. வந்துட்டு, நீ என்ன பண்ணுற, நீ இப்போ பண்ணுறதுக்கு நீ ரெக்ரெட் பண்ண போகிற ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வந்து இந்த மாதிரி லோ ஸ்டேட்டஸில் இருக்க பொண்ணை எதுக்கு கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிற, ஆல்ரெடி இங்கே ஒரு மேரேஜ் நடந்து லோ ஸ்டேட்டஸில் இருந்த பொண்ணு வந்து என்னாச்சுன்னு உனக்கே தெரியும். ஸோ அகெயின் இதே தப்பை நீ பண்ணாத, நீ ஈராவை வந்து மேரேஜ் பண்ணி வை ரக்ஷித்துக்கு, அதான் கரெக்டாக இருக்கும், ஸ்டேட்டஸ் மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க அம்மா வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை, ஸ்டேட்டஸ் எல்லாம் இதில் நான் பார்க்க போகிறதில்ல, ரக்ஷித் வந்து அபராஜிதாவை லவ் பண்ணுறான், ஸோ அது ஒன்று போதும்,
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரப்போசல் பேச தான் போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க அங்கேருந்து. கோர்ட் சீன் கட்டுவாங்க. அங்கே லலித் லாயர் வந்து சொல்லிட்டுருப்பாரு, ரக்ஷித் பரத்வாஜ் வந்து வெறும் ரிச் மேன் மட்டும் கிடையாது, இண்டோரோட டாப் பிஸ்னஸ் மேன் லிஸ்ட்டில் இவரும் ஒருத்தர். ஸோ அவ்வளோ பெரிய ரிச்சாக இருக்கிறவர் எதுக்கு ஒரு எம்ப்ளாயிக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணணும், என்ன ரிலேஷன்ஷிப்பில் அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லி கேட்பாரு. தென் ஆல்சோ அவர் சொல்வார், இந்த மாதிரி அவர் அவ்வளோ ரிச், அவர் வந்து அப்ராஜிதா வீட்டை க்ளீன் பண்ணுறாரு வித்தவுட் சர்வெண்ட்ஸ், அவரே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. தென் இவ்வளோ பெரிய ரிச் மேன் இவங்க பின்னாடி போகும்போது அவங்களுக்கு எப்படி லலித் கூட வந்து வாழணும்னு தோணும், லலிதா புவர் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்ராஜிதா கேரக்டரை பயங்கரமாக அக்யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க அம்மா வந்து டக்குன்னு நினச்சி பேச ஆரம்பிச்சிருவாங்க, அப்படிலாம் கிடையாது, ரக்ஷிதா அவராக தான் வந்தார், ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்தார், வேறு எதுவும் கிடையாது அப்படின்ட்டு. தென் ஜட்ஜ் வந்து எதுனாலும் விட்னஸ் பாக்ஸில் வந்து பேசுங்க, அங்கேருந்து பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் விட்னஸ் பாக்ஸ் கிட்ட வருவாங்க. தென் லாயர் வந்து சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. தென் இவங்க சொல்லுவாங்க, நான் அப்ராஜிதாவோட அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு. லலித் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு, அது இப்போ அவர் கொஞ்சம் அந்த மிஸ்டேக்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்போ ரிக்ரெட் பண்ணுறாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு. எந்த மேரேஜில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் இருந்திருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப் உடையக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அப்ராஜிதா அவள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எனக்கு அவளை நல்லா தெரியும், அவங்க சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, ரக்ஷித் சார் அவளோட ஃப்ரெண்டு மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது, இப்போ தான் அவள் லைட்டாக டீவியேட் ஆகிட்டா அப்படின்ட்டு அவங்க வேறு மாதிரி சொல்ல வருவாங்க. பட் என்னென்னா லலித் லாயர் அதை அப்படியே கிராப் பண்ணிவிட்டு, பாருங்க அவங்க அம்மாவே சொல்லிட்டாங்க இவங்க டீவியேட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாமல் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இவங்க அம்மாவும் சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணுறீங்க, நான் அதை மீன் பண்ண வரல அப்படின்ட்டு. நான் அப்ராஜிதா சொல்லுவேன், நான் புரிஞ்சிச்சுமா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சிச்சு, விடுங்க அப்படின்ட்டு அவள் சொல்லுவாள். ஜட்ஜ் சார், இந்த ஃபோட்டோஸே ப்ரூஃப், அப்ராஜிதா வந்து ஒரு கேரக்டர்லெஸ்ஸான ஒரு பொண்ணு அண்ட் அவள் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருக்கா. ஸோ இங்கே விக்டிம் அப்ராஜிதா கிடையாது, என்னோட கிளைண்ட் லலித் தான், லலித்தோட லாயர் சொல்லிடுவார். இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. இந்த ஸ்டோரி நெக்ஸ்ட் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.